மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த கேஸ் ஆகப்பட்டது கே நேரு ரேட்னு சொல்லக்கூடாது. இது கே நேரு ரேடுடைய ரிலேட்டிவ்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு பேங்க் இஷ்யூ. 2013 கொடுத்த லோனு, அந்த லோனை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேஸ். இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கும் வரல. நீங்க செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துட்டு கே நேரு கேஸை ஒப்பிடவே கூடாது. எக்கோடாம்ன்ற ஒரு கம்பெனில அவரு டைரக்டரா இருக்காரு. சன்னு தனி பிசினஸ் பண்றாரு, பதவியில் இல்லாத பொழுது. இன்னொரு நிறுவனம் அவங்க சொந்தக்காரங்க நடத்துறாங்க. நீங்க ஏன்னா நீங்க ஜென்ரலா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் தான் நான் டைரக்டா சொல்லுவேன். கே நேரு அவர்கள் இதுல இந்த கேஸ் ப்ரெடிகேட் ஆஃபென்ஸா இருக்கு, அதனால இந்த இடி ரைட் நடக்குது. சில பேப்பர் என்ன எழுதுறாங்க, ஜிஎஸ்டி எவேஷன் நடந்திருக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எவேஷன். கே நேரு அவர்கள் எப்படி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எவேஷன் பண்ணிருப்பாரு? அவர் மினிஸ்டரா இருக்காரு, சேலரி வாங்குறாரு. கே நேரு அவர்கள் சுத்தி நடக்கிற ரைட கே நேருனாலே நடந்த மாதிரி சொல்றாங்க. தேர் இஸ் a difference இல்ல. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. திமுக அமைச்சர் கே நேரு மற்றும் அவர் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு மற்றும் அவங்க தொடர்புடைய ஒரு 7 இடங்களில் இடி ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் ஏவவேலு ஸ்டார்ட் பண்ணி பொன்முடி, அதே போல் செந்தில் பாலாஜி, இவங்க இந்த மாதிரி அமைச்சர்கள் வீடெல்லாம் சோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் கே நேரு இணைஞ்சிருக்காரு. என்ன காரணம், என்ன மோட்டிவாக பண்ணியிருக்காங்க சார் இப்போ இந்த ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கே நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லீடர். அது மட்டும் இல்லாமல் லாங் ஸ்டாண்டிங் லீடர். இதுக்கு முன்னாடி அவருக்கு நேரு, கே நேரு அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் கே நாராயணசாமி நேரு. அவங்களுடைய ஃபேமிலி காங்கிரஸில் இருந்திருக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கே நேரு அவர்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி டிஎம்கே உடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் லெஃப்டினன்ட் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஸ்பேன்ஸ் அக்ராஸ் 4 to 5 decades, நியர்லி more than 5 decades ஆக்சுவலாக. பட் அவங்க தே ஹேட் அ பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. இன்ஃபேக்ட் பாலிட்டிக்ஸ்க்கு தான் கே நேருகள் வசதியாக இருந்தாலும் கிடையாது. அவங்க பூர்வீகமாகவே அவங்க ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 acres வச்சு ஃபார்மிங் பண்ணி சுதந்திர போராட்டத்துக்கு காங்கிரஸ் இருக்கும்பொழுது அவங்களுடைய ஃபேமிலி கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக டிஎம்கே ப்ரொக்ரெசிவ் ஐடியாஸ் முன்வைக்கும் பொழுது கே நேரு அவர்கள், நேருன்னு பேர் வைக்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக காங்கிரஸ் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி. ஸோ கே நேரு அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ்குள்ளே டிஎம்கேக்குள்ளே செயல்பட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னா, கே நேரு அவர்களுக்கு பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிரதர்ஸ் இருக்காங்க. ஜென்ரலாக பாலிடிக்ஸில் இருக்கவங்க தனிநபராக பாலிடிக்ஸ் இருப்பாங்க. எல்லா ஃபேமிலியிலுமே யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் மெரிட்டில் நல்லா பண்ணால் கூட அவங்க ப்ராடக்ட் நல்லா இருந்திருக்கும், அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்திருக்கும், இல்லை அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் நல்லா இருந்திருக்கும். யாரோ ஒருத்தர் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிஸ்னஸே இன்ஃப்ளூயன்ஸாக நடக்குதுன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக அந்த ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ அது எதுவாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்ட் சர்வீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதுக்கான உழைப்பு போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க பாலிடிக்ஸை இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் சேருது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்க தான் செய்யுது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக கே நேரு அவர்கள் மேலே கிடையாது. அதான் பாயிண்ட் டு பி நோட்டட். இப்போ கே நேரு மேலே இருக்க கேஸா அப்படின்னா கே நேரு மேலே இருக்க கேஸே கிடையாது. இது அதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. நேற்று நிறைய பேர் ஊடகங்களில் பார்க்கும்பொழுது கே நேரு ஏதோ ஊழல் வழக்கு இருக்குது, அது மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க அப்படிங்கிற ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். கே நேரு வீட்டில் கூட ரைட் பண்ணல. கே நேரு தொடர்புடைய இடங்களில் தான் மட்டும் அவங்க பையன், அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரர் வீட்டில் மட்டும் தான் ரைட் கண்டக்ட். அதை சொல்ல வரேன். ஸோ ஒருத்தரோட வீட்டில் ரெய்டு கண்டக்ட் பண்ணுறதுனாலேயே அவருக்கு ஊழல் வழக்கு இருக்குங்கிறத ஏன் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவரோட கேஸை பார்த்து அது நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு இடி கேஸ் ஆகப்பட்டது தமிழ்நாட்டில் பிரபலமானதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது இருக்காரு, அங்கே ஊழல் பண்ணுறாரு. டிஎம்கே தான் அந்த கேஸை போட வைக்கிறாங்க பை பர்சுவேடிங் இட் அண்ட் ஆல்சோ கிவிங் கம்ப்ளைண்ட் த்ரூ யாரெல்லாம் அவேர்னஸ் உருவாக்கி அந்த சோஷியல் அப்ஜெக்டிவ் பண்ணி தான் அவர் மேலே கேஸ் வருது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக டிஎம்கேக்கு வராரு. டிஎம்கேக்கு வந்ததுக்கப்புறம் இடி
ரைட்ஸ் நடத்துகிறாங்க செந்தில் பாலாஜி மேலே, அது ஊழல் வழக்கு சார்ந்து. KN நேரு மேலே இப்போ KN நேரு அவர்களுடைய இந்த ரெய்டு ஆகப்பட்டது KN நேரு மேலே கிடையாது. அவர் பொலிட்டீஷியனாக இருக்கிறதுனால இது கிடையாதுன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இது நிறுவனங்களை சார்ந்து நடக்கக்கூடிய ரெய்டு. இது ஒரு நார்மல் ரெய்டு தான். இப்போது இன்கம் டேக்ஸ் ரெய்டை வந்து ஒரு நிறுவனம் வந்து நடத்துகிறாங்க, இன்கம் டேக்ஸ் ரெய்டு மேலே நடத்துகிறாங்க. அதுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது KN நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ்னால வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸே கிடையாது. அவருடைய சொந்தக்காரங்க, அவருடைய சகோதரர்கள், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணால் அவங்க வாங்கின கடனுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸு, அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாதனால அது வந்து அப்போ வந்து இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு இல்லை. IBC கோடு வந்து 2016 தான் வருது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் பேங்க் லோன் கொடுத்து கிடைக்காம போனால் அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வராரு கம்பெனிக்கு. அந்த சட்டமாகப்பட்டது இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் 2016. அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்துகிற இடம் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல், கம்பெனி தீர்ப்பாயம். அது வந்து 2016 தான் வருது. அதுக்கு முன்னாடி வாங்கின இந்த லோன் 2013 ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க, இவர் வாங்கவே இல்லை. இந்த இன்டர்வியூ வழியாக தெரிவிக்க வருது என்னன்னா, KN நேரு அவர்கள் எந்த லோனும் வாங்கலை. KN நேரு அவர்களுக்கு இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு சகோதரர் சார்ந்த நிறுவனம் ஒருத்தங்க லோன் வாங்கியிருக்காங்க. KN நேரு அவர்கள் DMKல இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு. மினிஸ்டரா இருந்தால் ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்க முடியாது. அவர் எந்த நிறுவனத்திலையும் டைரக்டரா இல்லை, எந்த நிறுவனங்கள்லையும் அவருடைய பார்ட்டிசிபேஷனே கிடையாது. லீகலா நம்ம லீகலாக தானே பார்க்கணும். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு இருக்குது. அதில் எப்பயும் போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லோன் கட்ட முடியாமல் போகிறது, இல்லை லோன் வந்து ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுத்தா அது வந்து இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 188 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். செக்ஷன் 188 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுத்தா ப்ரொஹிபிட்டட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட். நீங்கள் வந்து ஒரு சில அப்ரூவல்ஸ் வாங்கணும் கம்பெனிக்குள்ளேயே. அந்த அப்ரூவல் இருந்தாலே நீங்கள் லோன்ஸ்லாம் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கேஸ் ஆகப்பட்டது KN நேரு ரெய்டுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து KN நேரு ரெய்டுடைய ரிலேட்டிவ்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு பேங்க் இஷ்யூ. பேங்க் லோன் கொடுக்குறாங்க, லோன் கட்டாமல் போயிடுறாங்க, அது மேலே CBI வழக்கு போட்டிருக்காங்க. அந்த CBI வழக்கு பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு லோன் கொடுக்கலைங்க, பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கு பதிவு பண்ண வருடம் வந்து 2021 CBI பண்ணியிருக்காங்க. ஆனால் லோன் வாங்கின பீரியட் வந்து 2013. அப்போ 13லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இந்த லோன் டைவெர்ட் பண்ணப்படதா தெரியுது. ஆனால் இந்த பீரியடில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தை குறிப்பிடுறாங்களோ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸு. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ரிலேட்டிவ் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, KN ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தக்கூடிய கம்பெனி. இது வந்து 2021 ஒரு FIR போடுறாங்க. அந்த FIR ஆகப்பட்டது என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாங்கின லோன் ஒரு 30 கோடி ரூபா லோனு 2013 கொடுத்த லோனு, அந்த லோனை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேஸ். இந்த கேஸ் இன்னும் முடிவுக்கும் வரல. டைவர்ட் மீன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த லோனை இன்னொரு நிறுவனத்துக்கும் என்ன நடக்கும்னா பிரபு, லோன் கொடுக்குறாங்க பேங்க் லோன் கொடுத்தோடனே அந்த நிறுவனம் இப்போ ட்ரூ வேல்யூ லோன்ஸ்க்கு லோன் கொடுத்தாங்கன்னா நிறுவனம் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி பிஸ்னஸை வளர்ப்பாங்க. அவங்க ஜெனரேட் பண்ணுற பணம் வந்து EMI கட்டிட்டு இல்லை டேர்ம் லோனோட இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிட்டு பேலன்ஸ் பணத்தை மற்ற நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் பேங்க்குக்கு வந்து ஒன்ஸ் லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, கேஷ் ஃப்ளோ இஷ்யூ வரும்பொழுது, இது பீரியடிக்கலாக பிஸ்னஸில் வரக்கூடிய நிதர்சன உண்மை தான். ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, கோவிட் வருது 2020, பிஸ்னஸ் பண்ண முடியல. அப்போ நிலுவை 2021 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ 2020 என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2020 பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்துகிறாங்க, அப்போ விற்காம கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த பீரியடில் கட்ட முடியாமல் போய் NPA வந்து 2016 ஆகுது. 2014 NPA ஆன உடனேயே டைவர்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற அந்த கேள்வியை வந்து பேங்க் ரைஸ் பண்ணும்பொழுது இந்த கேள்விக்கு விட யார் கொடுக்கணும்? அவங்க ஆடிட்டர்ஸ் தான். ஆடிட்டர்ஸ் வந்து கிளியராக வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா காரோன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, கம்பெனி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதில் வந்து டைவர்ஷன் தான் குறிப்பிட போகிறாங்க. பட் இதெல்லாம் பார்த்துட்டு FIRம் போடுறாங்க. FIR வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன். 2021 போட்டிருக்காங்க. 2016 NPA ஆனோடனே பேங்க் என்ன பண்ணியிருக்கணும்? IBC கோட் இருக்கா இல்லையா, இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணி NCLTல கூட ஃபைல் பண்ண முடியும். அது சிவில் நேச்சர். ஆனால் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, போய் டைரெக்டாக வந்து FIR ஃபைல் பண்ணிடுறாங்க. இது லோன் டைவர்ஷன் கேஸ். KN நேருவோட லோன் கிடையாது.
ட்ரூ வேல்யூஸ் அப்படிங்கிற ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நிர்வகிக்கிறவர் வந்து கேஎன் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஎன் ரவிச்சந்திரன் அவர்களை தான் கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ரைட்ஸ் கனெக்ட் பண்ணது வந்து இப்போ கே நேரு அவருடைய மகன் அருண் நேரு எம்பி அவங்க வீட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவுமே வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் படி தான் வந்து ரைட்ஸ் கனெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த பிஎம்எல்ஏ இன்வால்வ் ஆகுதா சார் இல்லையா? இல்லை, நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து எங்கே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருந்தால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனாலேயே பிஎம்எல்ஏ வர முடியாது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருக்கணும். பார்ட் ஏ ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அப்போ சிபிஐ போட்ட வழக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான், ஷெட்யூல்டு அஃபென்ஸ் தான். ஷெட்யூல்டு அஃபென்ஸாக இருக்கிறதுனால இசிஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த இசிஐஆர் வந்து ரீசெண்டாக போட்டதா சொல்லப்படுது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல் அந்த இசிஐஆர் போட்டதுனாலேயே இந்த பவர் வருது. என்ன பவர் வருதுன்னா டு கண்டக்ட் ரெய்டு. அப்போ பேங்க் டைவர்ஷன், லோன் டைவர்ஷன் கேஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக பேங்க் லோன்ஸ் வரலன்னா நீங்கள் இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோடில் 2016லேயே கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் அது என்சிஎல்டிக்கு போகும், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி கேஸ் நடந்து கம்பெனியை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க அசெட்ஸை. அதுதான் ஜென்ரலாக லோன் இஷ்யூஸில் வரும். ஆனால் இந்த கேஸில் லோன் டைவர்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு அந்த கிரிமினல் கேஸ் ஷெட்யூல் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அந்த ஷெட்யூல்டு அஃபென்ஸ் மேலே இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ரெய்ட் நடத்துகிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்குது. நீங்கள் வந்து கேட்பீங்க, பவர் இருக்காங்க, இது வந்து பவர் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால பவர் இருக்குது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏன் வந்து மற்ற இடங்களில் ரெய்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்லேருந்து ஏதாவது வந்து டைவர்ஷன் நடந்திருந்தால் அந்த டைவர்ஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு தான் வந்து சர்ச் பண்ணாங்களே தவிர இருக்குங்கிறது எங்கேயுமே உறுதிப்படுத்தலை. இது வரைக்கும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ட்வீட் பண்ணியிருக்காங்களா? அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அப்படி பார்க்கும் பொழுது ரெய்ட் நடத்துகிற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கா? இருக்குது. இசிஆரில் இருக்க கண்டென்ட்டை சொல்லணுமா? சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, விஜய் மதன் லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ரெய்ட் நடத்தும் போது இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இன்ஃபர்மேஷன் டு அரெஸ்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களான்னா இன்ஃபர்மேஷன் டு அரெஸ்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கு விஜய் மதன் லால் சௌத்ரியில். அந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டுமே நடக்கலையே. நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துகிட்டு வந்து கேஎன் நேரு கேஸை வந்து ஒப்பிடவே கூடாது. சார் இப்போது திமுக சார்ந்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ எம்பி அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, இது 2013 சொன்ன மாதிரி லோன் வாங்கினது. அதன் பிறகு வந்து 2021 தான் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ 2025 வந்து இப்போ ரைட் கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது எப்படி திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையும் பழி வாங்குறோ அந்த பழிவாங்க நடவடிக்கை தான் அதில் ஒன்று தான் இதுவும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை பற்றி என்ன சார்? நீங்கள் பிரபு இங்கே எங்கே வந்து கே நேரு வந்து அக்யூஸ் ஆயிருக்காரு? கே நேரு அக்யூஸ்டே இல்லையே. கே நேரு இல்லாமல் இப்போ அவருடைய சகோதரர், அவருடைய மகன், அதுல மாதிரி ரைட் பண்ணுறதே ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதான. ஒரே செகண்ட், ஏதோ ஒரு இடத்துல யாரோ ரிலேட்டடாக இருக்காங்க, சொந்தக்காரங்க கூட பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ சொந்தக்காரங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க லோனு கட்டாமல் போனால் கே நேரு வந்து கட்டல, அமைச்சர்னு ஏன் சொல்கிறீங்க? சார் அமைச்சருடைய பையன் வீட்லையும் அமைச்சருடைய சகோதரர் வீட்லையும் ரைட் நடக்கட்டுமே. ஆட்டோமேட்டிக்காக யார் மேலே வந்து ஒரு ரெய்ட் நடந்து என்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. அஃபிஷியலாக சொல்லாத வரைக்கும் ரெய்ட் கண்டக்ட் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. ஸோ இதில் வந்து கைது நடவடிக்கைன்னு போனாலும் கே நேரு மேலே இது எந்த எப்படி கைது பண்ணுவாங்க? நீங்கள் எப்படி கைது பண்ணுவாங்க? இஸ் அ மினிஸ்டர். நீங்கள் எப்படி வரீங்கன்னா இது ஊழல் வழக்கு மாதிரி கொண்டு வரீங்க. This is not a case under the Prevention of Corruption Act 1988. This is a case filed on loan issue, a simple loan issue of 30 crores. 30 கோடி ரூபாய் லோனை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரிலேட்டட் பார்ட்டிக்கு. அங்கே தான் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுக்க முடியுமா ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 188 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல் ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இப்படி தான் கொடுக்கணும்னு இருக்கு. அந்த முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இது வந்து லோனை வந்து என்பி ஆனதுனால டைவர்ஷன் நடந்திருக்கிறது வந்து லோனை டைவர்ட் பண்ணியிருக்காங்களான்ற அந்த கேள்விக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் நடத்தக்கூடிய பவர் இருக்கு இசிஆர் பேஸ் பண்ணி. அந்த அடிப்படையில் தான் இப்போ கே நேருடைய மகன் அருண் நேரு அவர் இல்லத்திலையும் அவர் பங்குதாரராக இருக்கிறனால தான் அந்த ரைட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை பங்குதாரராக இருக்கிறதுனால கிடையாது. அதில் இஷ்யூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக எங்கேயுமே டிவிஹெச் ஹோம்ஸில் வந்து பங்குதாரரும் கிடையாது. அருண் நேரு கிடையாது. அவர் he was running a business when he was not a minister,
இப்போது whenever he is not in the position, அப்போ வந்து ஒரு நிறுவனம் நடத்தியிருக்காரு. அது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆடிட் ஆல்சோ ஃபவுண்ட் தட் கே நேரு அவர்களுடைய சன் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வாஸ் அ டைரக்டர் ஆஃப் எக்கோடாம் பவர். எக்கோடாம்ன்ற ஒரு கம்பெனியில் அவரு டைரக்டராக இருக்காரு. சன்னு தனி பிஸ்னஸ் பண்ணுறாரு, பதவியில் இல்லாத பொழுது. இன்னொரு நிறுவனம் வந்து அவங்க சொந்தக்காரங்க நடத்துகிறாங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் தான் நான் டேரெக்டாக சொல்லுவேன். கே நேரு அவர்கள் வந்து இதில் இந்த கேஸ் ப்ரெடிகேட் ஆஃபென்ஸாக இருக்குது, அதனால் இந்த இடி ரைடு நடக்குதுன்னு. சந்தேகத்தின் பேரில் நடக்கக்கூடிய ரைடு, சட்டத்தின்படி பவர் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு. 4 years கழிச்சா சார்? நீங்கள் வந்து 4 years கழிச்சு எப்போ வேணால் பண்ணலாமே. நீங்கள் செந்தில் பாலாஜி அவருடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ரெய்டு ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நடந்த ரெய்டு. சுப்ரீம் கோர்ட் வந்து போன 2023 மே மாதம் அவருக்கு ரெய்ட் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட் செட் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாலும் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் வந்து பிஎம்எல்ஏல பண்ண முடியும்னு அந்த அப்சர்வேஷனை பிரேஸ் பண்ணி தான் இடி ரெய்ட் நடத்தினாங்க. 2021 செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே ஜாயின் பண்ண உடனே இடி ரெய்ட் நடத்தலையே. எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இப்போ சரவணா ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரவணா நிறுவனம் வந்து ஒன் ஆஃப் த கோல்டு அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்த பொழுது கூட சிபிஐ வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டது, அசெட்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க, இடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அந்த மாதிரி ரைட் தான் இது நார்மல் பிஸ்னஸில் ஒரு லோன் வாங்குறாங்க, கட்ட முடியாமல் போயிடுது. 2016 வந்து என்பி ஆகிடுது, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆகிடுது, வாராத்தொகை ஆகிடுது. வாராத்தொகை ஆனதுக்கப்புறம் 2020 வந்து கோவிட் வந்துடுது. 2021 வந்து இந்த கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போடுறாங்க. பிகாஸ் பேங்க்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க லிமிட்டட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி இந்த லோன் ஏன் வரல அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும்போது சரி டைவர்ட் பண்ணியிருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இந்த இடி வந்து சர்ச் பண்ணுறாங்க. இடி இசிஐஆர் போடுவாங்க. இப்போ கொஸ்டின் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஓகே, இசிஐஆர்ங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எஃப்ஐஆர் பேஸ் பண்ணியே ரெய்ட் நடத்த முடியாது இடி. இடியோட பவர் எங்கேருந்து வருதுன்னா எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் எதனால் நடக்குது, ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆகி அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி தான் இசிஆர் ஃபைல் பண்ணி அந்த இசிஆர் வழியாக ரெய்ட் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் பொழுது எங்கெல்லாம் டைவர்ட் ஆயிருக்கு, எங்கெல்லாம் லோன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கே நேரோட சன்னுக்கு கூட அவர்களுக்கு கூட எங்கேயுமே பணம் போனதாக தெரியல. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இப்போ ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாங்க, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் எழுதும்போது அவர் வந்து ஒரு கம்பெனியை டைரக்டராக இருந்திருக்காரு எஜுகாம்னு. பேங்க் என்ன சொல்கிறாங்க, அந்த டொமைன் நேம் வந்து டிவிஹெச் இருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ரைட்ஸ் நடத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் போயிருக்குங்கிற அடுத்த அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பியூர்லி அ லோன் இஷ்யூ ஆஃப் டிவிஹெச் தட் இஸ் பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் பை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நாட் there is no predicate offense of Prevention of Corruption Act 1988 like செந்தில் பாலாஜி or any other minister. கே நேரு அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் இந்த சொந்தக்காரங்க சுற்றி பிஸ்னஸ் பண்ணி அவங்க வாங்கின லோனுக்கு அவங்க கட்டாமல் போனதுனால அந்த பிரச்சனைக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குன்றத ஒரு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும். இது அரசியலாக்கப்படுது. இப்போது பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொல்லலாம், கே நேரு அவர்களோட ரெய்ட் நடக்குது, இல்லை டிஎம்கே சார்ந்தவங்களை சொல்லலாம், இது அரசியல் எல்லா மினிஸ்டரும் சேர்த்து இவர் மேலே சொல்லலாம், அது வேற அரசியல். பட் நீங்கள் ஃபேக்ட்ஸ் எடுத்து பாருங்க, இந்த ரெய்ட் நடந்தது வந்து சம்மந்தம் இருந்தால் அவர் தானே வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அவர் கூப்பிடவே இல்லையே. he has no stake on the case. அவங்க சொந்தக்காரங்க நடத்துகிறாங்க பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைனால வந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரச்சனை இது வரைக்கும் அது கன்க்ளூடும் ஆகலை. ஸோ ஒரு சைடு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையல் நடக்கும், இன்னொரு சைடு வந்து இடிக்கும் அவங்க ஃபைண்டிங்ஸ் வந்து பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இந்த கேஸ் நடக்குதுன்னு. பை த வே எல்லா பேப்பர்லேயுமே எங்கேயுமே வந்து இஷ்யூஸ் வந்து கிளியராகவே சொல்லலை. ஒரு சில பேப்பர் என்ன எழுதுறாங்க, ஜிஎஸ்டி எவேஷன்லாம் நடந்திருக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எவேஷன். கே நேரு அவர்கள் எப்படி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருப்பாரு? அவர் மினிஸ்டராக இருக்காரு, சேலரி வாங்குறாரு, அவர் எங்கேயுமே ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்டு பண்ணல, அப்போ எப்படி ஜிஎஸ்டி எவேஷன் வரும்? அவங்க சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர கே நேரு சுற்றி நடக்கக்கூடிய ரெய்டு தானே தவிர கே நேருனால நடக்கிற ரெய்டு கிடையாது. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். கே நேருனால நடக்கிற ரெய்டு கிடையாது, கே நேரு சுற்றி நடக்கக்கூடிய ரெய்டு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த கேஸ் ஆகப்படுது ஏதோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு தயவு செஞ்சு கட்டமைக்க வேணான்றது தான். ஏன்னா யூ ஹேவ் டு பி ஃபேக்சுவலி ரைட். பை த வே பிரபு, டிஎம்கே வந்து இதை விமர்சிக்கிறாங்க இந்த சட்டத்தை பற்றி. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா? நான் திருப்பி எல்லா இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கேன். இந்த சட்டத்தை கொண்டு வந்த வருஷம் என்ன? பிஎம்எல்ஏ 2002. ஆனால் எஃபெக்டிவ் எப்போ ஆச்சு? 2005. 2002 டிராஃப்ட் பண்ணதை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வரல. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தோட இருந்து பிரதான கட்சியாக
சென்ட்ரல்ல வந்து கவர்மெண்ட் அமைச்சது யாரு? சார் நீங்க பிஎம் முடிச்சிடுறேன். நீங்க வந்து இதை நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா பிஎம்எல்ஏ வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதான் சொல்றாங்க பிஎம்எல்ஏ சிஸ்டம் இன் பிளேஸ். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருந்தா ஷெட்யூல்ட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி இடி ரைட் நடத்தக்கூடிய பவர் இருக்கு. சார் இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எத்தனை இடி வழக்குகள் இருக்கு, அது எத்தனை பேர் வந்து அந்த வழக்கு நடத்தி குற்றவாளிகளும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்காங்க? இது கிடையாது. ஃபுல் அண்ட் முழுக்க இது வந்து ஒருத்தர் மேல வந்து சுப்ரீம் கோர்ட்டே ரீசெண்டா அந்த அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. கன்விக்ஷன் ரேட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அப்போ உங்கள் அரெஸ்ட்டை வந்து சஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லக்கூடிய அதே கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ரைட் கண்டக்ட் பண்ணுறது ஒரு ப்ரெஷருக்காக தான், பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக தான் ரைட் கண்டக்ட் பண்ணுறது. அது உங்களோட இன்டர்பிரேஷன். பிஸ்னஸ் பீப்புள் மேலேயும் ரைட் நடக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேலேயும் ரைட் நடக்குது. ஸோ லெட்ஸ் நாட் கிவ் அ கலர் ஆஃப் பாலிடிக்ஸ். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறாங்க, கே நேரு அவர்கள் சுற்றி நடக்கிற ரைடை கே நேருனாலே நடந்த மாதிரி சொல்கிறாங்க. தேர் இஸ் டிஃபரன்ஸ் இல்லை. கே நேரு மேலே எந்த கேஸுமே இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அந்த கேஸ் பேஸ் பண்ணி நடக்கிறது இல்லை, அதான் பாலிடிக்ஸ்ன்றாங்க சார். அதான் இப்போ கே நேரு சுற்றி நடக்கிற ரைடை கே நேரு இப்போ ஊழல் பண்ணுறது மாதிரி ஒரு விதமான சுற்றி நடக்கிற ரைடுக்கு கே நேரு அவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாரு? இல்லை இப்போ இந்த லோன் யார் வாங்கினா சார்? அவர் ஒரு லைம் லைட்ல ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. நான் உங்களை இன்டர்வியூ பண்ணல, நான் சிம்பிளா கேட்கிறேன். இந்த லோன் வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் வந்து டிவிஹெச்னு ஒரு கம்பெனி சொல்றாங்க, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு கம்பெனி சொல்றாங்க. அந்த கம்பெனி வாங்கி பிசினஸ் ரீசனுக்காக அந்த லோனை கட்ட முடியாம 2016 என்பி ஆகுது. லோன் கட்ட முடியாம ஒரு கம்பெனி தான் இருக்கா, பல கம்பெனி இருக்கா? நிறைய கம்பெனி இருக்கு. வாராக்கடன் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வாராக்கடன் ஆச்சு. அப்போ வாராக்கடனுங்கிறது ஒரு பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பேங்க் ஹேண்டில் பண்றாங்க. ரெண்டு விதமா பேங்க் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஒன்னு ஐபிசி கோட்ல இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 படி போயிட்டு என்சிஎல்டியில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி டைவர்ஷன் இருந்த ஆங்கிள் இருந்தால், அதுவும் ஆடிட் ரிப்போர்ட்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். அப்போ டைவர்ஷன் நடந்திருந்த கேள்வி இருந்தால் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி சிபிஐ வந்து வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க 2021. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தக்கூடிய பவர் உண்டு. ரெய்ட் ஆகப்பட்டது கே நேரு அவர்களுக்கு நடக்கல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்ட் சார். கே நேரு கேஸ்க்காக நடந்ததா, கே நேரு சுத்தி இருக்கவங்களோட கேஸ் நடந்ததா? கே நேரு சுத்தி நீங்க சொல்றபடி கே நேரு சுத்தி இருக்கவங்க அந்த குற்றத்துக்காக தான் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்கி இது வந்து நீங்க சொல்றீங்களா கே நேரு மேல கே நேருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் மீடியாக்கள்லயும் இல்ல சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது நீங்க உறவினர்கள்னு சொன்னீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. நீங்க கேஸ் லீகலா எடுத்து பாத்தீங்கன்னா வாட் we are speaking is only law. We are not speaking politics here. அப்ப இங்க நீங்க நான் கேட்கிற ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன், கே நேரு மேல இருக்கக்கூடிய கேஸ்னால இந்த ரெய்ட் நடந்ததா, கே நேரு சுத்தி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்ல அவங்க சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் நடந்ததான் கேள்வி கேட்கும் பொழுது அந்த நிறுவனங்கள் தான் சொன்னா கே நேரு எப்படி பொறுப்பாவாரு? அதாவது சட்ட ரீதியா. அப்ப ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட எடுக்கிறாங்க? அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த நிறுவனர் மேல ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ இதுக்கு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க வேணான்றதான் பாயிண்ட் நான் டிரைவ் பண்றேன். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, 2021 ஒரு வழக்குக்கு 2025 ரைடு வராங்க. அதுவும் வந்து இப்போ 10 வருஷம் கழிச்சுட்டு வரலாம். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் 4 வருஷம் இல்லை, ஈவன் 10 years later also என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹஸ் த பவர் டு கண்டக்ட் ரைட். இந்த பவர் கொடுத்தது யாரு? 2005 இந்த சட்டம். நான் திருப்பி கேட்கிறேன், எல்லா கட்சிகளும் இது வந்து ஆளுங்கட்சி வரும்போது ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்து அதை அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ பொலிட்டிக்கல் பவர் கையில் இருந்தால் அதை அபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் பாஸ் பண்ணலாம். அது வெளியில போயிட்டா அந்த சட்டத்தை எதிர்க்கணும். ஒத்துக்கிறீங்களா? நீங்க சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க. எதிர்க்கட்சிகள் மேல வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் தவறு. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது பிரபு நீங்க knowledgeable person. யாரா கரெக்ட்டா பரவாயில்லை. இல்ல சார், நீங்க அதான் இப்போ ஒரு தப்பு பண்ணிருக்காரு, நீங்க வந்து ரைட் கண்டக்ட் பண்றீங்க, அது யாரும் மறுக்கல. அவர் தப்பு பண்ணல, திருப்பி நீங்க இது இவரு சொல்ற நிறுவனம் இல்ல சார், இவரை மென்ஷன் பண்ணல சார். கடந்த கால வழக்கு எல்லாமே சொல்றேன். இப்போ வந்து செந்தில் பாலாஜி மேல ரைட் கண்டக்ட் பண்ணீங்க, நீங்க வந்து டக்குன்னு வந்து நீங்க வந்து வேணும்னே ரைட் பண்ண கிடையாது. அது சட்டத்துல தான் இருக்கு, அதனால நீங்க ரைட் கண்டக்ட் பண்ணீங்க. ஆனால் இத வந்து ஒரு எலெக்ஷன் டைம்லயோ இல்ல வந்து இந்த மாதிரி டைம்லயோ, அது குறிப்பா எதிர்க்கட்சிகள் மேலயோ, அது எதிர்க்கட்சி நான் உங்களை பாஸ் பண்றேன். ஒரே ஒரு கேள்விதான். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ரெய்ட் நடத்துறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்ததா இல்லையா? ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு. அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனா, ஜுடிஷியல் ஜட்மெண்டா? ஜுடிஷியல் வந்த ஜட்மெண்டா? ஜுடிஷியல் வந்த ஜட்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி வந்து யூ கேன் கிவ் அ பொலிட்டிக்கல் கலர்? அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு நிறுவனத்தோட பிரச்சனை. You are trying to give political color for everything. The fact to be known is, ஒரு நிறுவனம் லோன் கட்டல. லோன் கட்டினா 2 ரெமெடி. ஒன்னு சிவில் ரெமெடி, இன்னொன்னு கிரிமினல் ரெமெடி. சிவில் ரெமெடி எடுத்துக்கணும்னா பேங்க் வந்து என்சிஎல்டிக்கு போயிட்டு அந்த நிறுவனத்தை வந்து இன்ஃபேக்ட் நடத்த விடாமையே டேக் ஓவர் பண்ணிருக்கலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா அந்த ரெமெடி அவங்க எடுக்கல. அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனேயே அடுத்து வரக்கூடிய சட்டம் என்ன? பிஎம்எல்ஏ, பிகாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ற பாசிபிலிட்டிஸ் உண்டு.
இந்த காலகட்டத்தில் நடத்த உடனே நீங்கள் பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறீங்க. அப்போ நான் இப்படி சொல்லலாமா, செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே போனது காரணமே டிஎம்கேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கும் தானே ஆகணும். அவங்க தானே கேஸ் போட்டாங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸு. ஸோ அதனால் தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க வேணாம். அந்தந்த சுச்சுவேஷனில் பொலிட்டிக்கல் நெசசிட்டிக்கு நம்ம கொஞ்சம் மெச்சோர்டாக இதை வந்து இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கும்போது ஏடிஎம்கேல இருக்காரு. அந்த இஷ்யூ நடந்தது உண்மை அப்படிங்கிறதுக்கான செக் பாயிண்ட் எங்கே வைக்கணும்? செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபைல் பண்ண காம்பவுண்டிங் பெட்டிஷன், அது என்ன சொல்கிற, வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு அவங்க போடுறாங்க. அப்போ அதுலேருந்து உண்மைத்துவம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எப்படி பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க முடியும்? ஹியர் இதில் நேரு அவர்கள் மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருந்திருந்தா இந்த கேஸை வந்து நேரு மேலே கே.என். நேரு அவர்கள் மேலே மினிஸ்டர் டிஎம்கேல இருக்காரு, நகராட்சி மினிஸ்டராக இருக்காரு, அவர் மேலே நீங்கள் ஆட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவர் தவறே பண்ணாத பொழுது, அவர் மேலே எந்த கேஸுமே இந்த மேட்டர் இல்லாத பொழுது, இந்த ரைட்ஸ் இல்லாத பொழுது, ஒரு நிறுவனத்து மேலே இருந்தக்கூடிய ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி, ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய ரெய்டை தனிநபர்னால நடந்தது சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். பொலிட்டிக்கல் கலரும் கொடுக்க வேணாம். இது டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் ஃபாரின் அகேன்ஸ்டும் போக வேணாம், ஃபாரின் அகேன்ஸ்ட்டுக்கும் போக வேணாம். டியூ ப்ராசஸ் லாவை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் என்னோட அப்சர்வேஷன். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி இந்த ரைடை பற்றியும் இதுக்கு ஆக்சுவல் என்ன நடக்குதுன்னு பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.